தலைப்புச் செய்திகள். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு அதிரடி அறிவிப்பு. குடும்பமே விஜய்க்கு கடனாளிகள் வேட்புமனுவில் தகவல். காரைக்குடி தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த சீமானுக்கு சொத்து மதிப்பு ரூபாய் 39 லட்சம், கடன் ரூபாய் 5 லட்சம். விரிவான செய்திகள். தவிக தலைவர் விஜய் இன்றைய தினம் பெரம்பலூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவரது சொத்து மதிப்பு குறித்து விவரங்கள் வெளியானது. அதில் தனது அப்பா, அம்மா, மனைவி, மகன், மகள் என குடும்பத்தினர் அனைவரும் தன்னிடம் கடன் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தவிக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இன்றைய தினம் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். விஜய் தனது பிராமண பத்திரத்தில் குடும்ப உறுப்பினர்களின் சொத்து, வருமானம் உள்ளிட்ட சில முக்கியமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். தனது தந்தை சந்திரசேகர் தன்னிடம் ரூபாய் 3.02 கோடி கடன் பெற்றுள்ளதாக விஜய் தனது பிராமண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல தாய் சோபா சேகர் தன்னிடமிருந்து ரூபாய் 87 லட்சம் கடன் வாங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனைவி சங்கீதா தன்னிடமிருந்து 12.60 கோடி கடன் வாங்கியுள்ளதாக விஜய் குறிப்பிட்டுள்ளார். தனது மகன் ஜோசன் சஞ்சய் கூட தன்னிடம் ரூபாய் 8 லட்சம் கடன் வாங்கியிருப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார். அதேபோல தனது மகள் திவ்யா சாசாவும் தன்னிடம் ரூபாய் 4.60 லட்சம் கடன் வாங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதாவது தனது குடும்பத்தில் அனைவருமே தனக்கு கடனாளியாக இருப்பதாக விஜய் குறிப்பிட்டுள்ளார். விஜய்க்கு ரூபாய் 404.58 கோடி அசையும் சொத்து உள்ளது எனவும் விஜயின் அசையா சொத்துக்களின் நடப்பு சந்தை மதிப்பு ரூபாய் 220.15 கோடி எனவும் பிராமண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு சில புதிய கட்டுப்பாடுகளையும் மாற்றங்களையும் தமிழக அரசு அமுல்படுத்த உள்ளது. முதலாவதாக 6 மாதங்களுக்கு மேல் ஒரு முறை கூட பொருட்கள் வாங்காத கார்டுகள் போலியானவை என கருதப்பட்டு ரத்து செய்யப்படலாம். ஸ்மார்ட் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் எண்கள் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இது தவிர கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 1 முதல் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரத்திலும் சிறு மாற்றங்கள் செய்யப்படலாம் என தெரிகிறது. இந்த அதிரடி மாற்றங்கள் அனைத்தும் ரேஷன் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கவும், தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே பொருட்கள் போய் சேருவதை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடி தொகுதியில் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், மழை, மணல், இயற்கை வளம் எல்லாவற்றையும் சுரண்டிவிட்டார்கள், எதிர்காலம் என்னவாகும் என கேள்வி எழுப்பியவர், நேர்மையான நல்லாட்சியை கொடுப்பதாக சொல்பவர்கள் ஏன் இலவசங்களை கொடுக்க வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பினார். சீமானின் வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்கும் சொத்து மதிப்பு படி தனக்கு அசையும் சொத்து ரூபாய் 39 லட்சம் உள்ளதாகவும் கையிருப்பில் ரூபாய் 50,000 உள்ளது என தெரிவித்துள்ள சீமான், தனக்கு ரூபாய் 5 லட்சம் கடன் உள்ளதாகவும் வேட்புமனுவில் தெரிவித்துள்ளார். சீமான் அவரின் மனைவி பெயரில் ரூபாய் 35,000 கையிருப்பு உள்ளது எனவும் மனைவியிடம் இருக்கும் நகை உள்ளிட்ட சொத்துக்களின் மதிப்பு ரூபாய் 2.57 கோடி என்று குறிப்பிட்டுள்ளார்.